என் நெஞ்சில் கூட இருக்க அனைத்து மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நடந்து வந்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு முறுக்கு வாசனை அடிச்சது. பார்த்தீங்கன்னா இந்த எட்டி பார்த்தோம், அந்த வீட்டில் முறுக்கு சுட்டுருந்தாங்க. அப்படியே பார்த்தோம், எனக்கு முறுக்கு சாப்பிட்ணும்னு ஆசையாக வந்துச்சு. வாங்க போய் அவங்ககிட்ட ஒன்று கேட்டு பார்ப்போம். முறுக்கு சுடுறீங்களா? ஒரு முறுக்கு கொடுங்கம்மா. அப்பா நீ யாருன்னே தெரியல, முருகெல்லாம் கேட்குற. மாவு மாவு கொஞ்சம் பேசிட்டு கொடுத்துட்டேன். ஒரு முறுக்கு தேவை சாப்பிட்டு போய் அந்த மாவு பேசிட்டு கொடு. கொஞ்சம் முறுக்கு தான் கேட்டேன், என்ன மாவு பேசி சொல்லிட்டாங்க. அப்போதான் முறுக்கு சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. தானப்பா முறுக்கு சுட்டு கொடுக்க முடியும். இதை சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ண தெரியல. முறுக்கு சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு. வாங்க போய் முறுக்கு சாப்பிட்டு போகலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சினது. நம்ம வேற மாவு பேசி சொல்லி மிரட்டுறாங்க. வாங்க நம்ம போய் மாவு பேசியும் முறுக்கு சாப்பிடணும் போல ஆயிடுச்சே. வாங்க பாருங்க, நம்ம வேற எல்லாத்தையும் மாவெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டாங்க எவ்வளோக்கு தேவைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பிசையணும். பார்த்தீங்கன்னா ஓமத்தை வந்து ஊற வச்சுக்கிறாங்க தண்ணியில். பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் வச்சுக்கிறாங்க. ஓண்டு ஊற்ற சொன்னாங்க, ஓண்டு ஊற்றிக்கலாம். நம்ம நெய்யை ஊற்றியாச்சு. உப்பு வங்கக்கடலை உப்பு போட்டுக்கலாம். நம்ம நெய் காட்டி வைக்கிறாங்க, சுடுது. ஆட்டிட்டேன் கைய. இல்லை பார்த்தீங்கன்னா ஓமத்தை போட்டுடலாம். ஓமம் ஃபர்ஸ்டே போடணுமா, நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் தெரியாம. அவங்க தெரியல. அவங்க நம்ம ஒரு லைட்டாக ஓமத்தை போடலாம். கொஞ்சமாக போடுப்பா. கொஞ்சமாக தான் போட சொல்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டுடலாம். போதுமா? கொஞ்சம் கலக்குப்பா. கலக்கி தண்ணி ஊற்று. தண்ணி ஊற்றி பேசி சரி, நம்ம தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பேசிச்சிக்க. தண்ணி கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பேசிச்சிக்க. மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவுக்குன்னா முறுக்குக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். மாவு சட்டியில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. அதை கட்டி நம்ம பிசைஞ்சிடணும். முறுக்கு சொல்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு டே பிசைஞ்சு முடிச்சாச்சு. அந்த மாதிரி செம்ம கை வலி எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறது இல்லை. இந்த அச்சு இதை வச்சு நம்ம வந்து புழியணுமா. நம்ம ஒரு முறுக்கு தான் கேட்டோம். இப்போ மாவு தான் பிசைஞ்சு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட சொல்லிட்டாங்க. நம்மள முறுக்கு சுட்டு கொடுத்துட்டு ஒரு முறுக்கு எடுத்து நெசு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அச்சியில் போகிறதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தொட்டுக்கணுமா. அப்போ தான் நல்லா போட முடியும். அது உள்ளே போட முடியும். தொட்டு போனோம்பா. ஏன்னா இதை வந்து அந்த இதுக்கு ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா பிடிச்சிக்கணும். ரவுண்டு பிடிச்சிருந்தா அது உள்ளே போட முடியும். ரவுண்டு பிடிச்சாச்சு நம்ம. ஏன்னா இது உள்ளதான் போடணும். அழகாக அது மேலே போடாமல் போட சொன்னாங்க. நம்ம அழகாக போட்டுப்போம். ஒன்றும் ரவுண்டு போட்டுப்போம். போதும்ட்டாங்க. நம்ம அதெல்லாம் வச்சுப்போம். அதான் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மேலே அது வந்து புஷ் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படியே வந்து அவங்க லைட்டாக கூட முறுக்கு வந்துடும் நம்மளுக்கு. வாங்க நம்ம போய் சுடுவோம். நம்ம தான் மாஸ்டர் ஆகிட்டோம். வாங்க நம்ம போய் முறுக்கு சுடுவோம். தம்பி அது மேலே வைப்பா. இதில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்க சொல்லிட்டாங்க. நான் லைட்டாக இதில் வச்சு தொட்டுப்போம். மேலே வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக புழிஞ்சு போனோம். ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா வருது முறுக்கு. போதுமா? அவருக்கு சொல்றாருங்க. பாத்தீங்கன்னா இதை எடுத்து அழகா அந்த சட்டியில போட்டுடலாம். பாருங்க அதே மாதிரி பூஞ்சி அழகா அழகா பூஞ்சி இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்படி திருப்பு. அப்படித்தான். அவ்வளவுதான். விட்டுரு அவ்வளவுதான். இன்னொன்னு பூஞ்சிலாம் வந்து சோமாசா மாறிடுச்சு. அது முறுக்குல ஒன்னு பூஞ்சிக்கலாம். போதும்பா போதும்பா. அப்படியே அழுத்தி விடு. கையால அழுத்து. லைட்டா அழுத்து. போதும் போதும். டக்குன்னு தொட்டு டக்குன்னு தட்டு. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா வேற லெவல் வந்துச்சு முறுக்கு. எண்ணெய் உதிராது. அப்படியே எடுத்து போற
அது வேகணும் சின்ன சளி. நல்லா வேகணும் முறுக்கு. நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம எடுத்துன்னு அப்புறமா சாப்பிட்லாம். அதே ஒரு முறுக்கு தான் கேட்டேன். முறுக்குக்காக என்னென்ன பண்ண வேண்டியது பாருங்கள். நம்ம முறுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ருசிக்கணும். நம்ம செஞ்ச முறுக்கு நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ருசித்து அப்படியே அற்புதமாக சாப்பிடுவோம். திருப்பி சொல்லிட்டாங்க, வாங்க திருப்பிப்போம். திருப்பி போட்டாச்சு. இன்னும் நல்லா பொன்னிறமாக வாங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் முறுக்கு. தம்பி அந்த முறுக்கு திருப்பிப்பா. முறுக்கு திருப்பி சொல்கிறாங்க, வாங்க திருப்பிப்போ. நம்ம சுட்ட முறுக்கு எடுத்துலாம். என்ன நல்லா வடிகட்டிக்கலாம். இன்னொரு முறுக்கு எடுத்துக்கலாம். அதே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம சுட்ட முறுக்க தம்பி எல்லாம் பாவி புளிப்பா கொஞ்சம் நீ மாதிரி சாப்பிட்டுக்கிற வச்சுட்டு வா. வச்சுட்டு வந்து புளி எல்லாம் முறுக்கு புளி சொல்றாங்க. நானும் பயமா இருக்கேன். நம்ம முறுக்கு ரெண்டு தெரு ஓடி வந்தாச்சு. நம்ம அப்படியே இறக்கிட்டு கண்டிப்போம். ஒரு நாய்க்குட்டி வருது நம்மளுக்கு. நம்ம முறுக்கு சாப்பிட்றதுக்காக ஆளர் நல்லா இருப்பாருங்க. 2 பப்பிங்க வருது. முறுக்கு வாசனைக்கு நம்ம 2 தெரு தள்ளி ஓடி வந்தோம்னா இது நம்ம கூட அங்கேருந்து ஓடி வந்துச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இதுக்கு ஒன்று வச்சிருவோம். நம்ம பா 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 இந்தாண்டா அப்படி எப்படி சொல்லு ஸ்டார்ட்டு. அப்புறம் நம்ம முறுக்கு நம்ம சாப்பிட்றலாம். அப்படியே கருப்பு முறுக்குன்னு கட்டிச்சா வேற லெவலில் இருக்குது முறுக்கு. நம்ம சுட்ட முறுக்குல அப்படி தான் இருக்கும், வேற லெவலில் இல்லை. அதாவது நம்ம ஓடியாந்தோம் தான் அந்த காற்றுல சூடுன்னு ஆறிடுச்சு. என்ன பண்ணுறது, 2 தெரு தள்ளி ஓடியாந்துட்டேன் நான். அவ்வளோ தூரம் ஓடியாந்தேன். என்ன பண்ணுறது, முறுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். என்ன வேணால் செய்யலாம் நம்ம. நம்ம ஒரு வீட்டுக்கு போனதுக்கே சுவையான முறுக்குலாம் கிடச்சிட்டு நம்மளுக்கு. அதுக்குன்னா இன்னும் நிறைய வீட்டுக்கு போனால் நிறைய கிடைக்கும். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம்.